ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆன்லைனில் எப்படி நாமளாவே விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ப்ரௌசரில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணது இதில் ஃபஸ்ட்லேயே பாஸ்போர்ட் சேவா அப்படின்ட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ், உங்களுக்கு நியரஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிவன் நேமில் உங்களோட நேம் டைப் பண்ணுங்கள். சர்நேமில் உங்களுடைய இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷனாக டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து யூஸில் உள்ள இமெயில் ஐடி கொடுத்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா do you want your login ID to be same as email ஐடின்னு கேட்குறாங்க. அதாவது இமெயில் ஐடியை நீங்கள் வந்து லாகின் ஐடியை வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துட்டு லாகின் ஐடி வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய நேமு நம்பர்ஸ் இது மாதிரி வர்றது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து அப்பர் கேஸ் ஒன்று, லோயர் கேஸ் ஒன்று, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுடைய பேரை வச்சுட்டு, அதாவது பேரில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வச்சுட்டு அட்டு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் வச்சிங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் வந்து மேலே டைப் பண்ண பாஸ்வேர்டு அதே வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹிண்ட் கொஷின், இதில் உள்ள கொஷின்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்க. இதில் வந்து உங்களுடைய பர்த் சிட்டி இருக்கும், அது பர்த் சிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் சிட்டியை வந்து அதாவது ஹிண்ட் ஆன்சரில் டைப் பண்ணிவிடுங்க. ஈஸியாக இருக்கும், மறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து கீழே உள்ள கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து லிங்க் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி அப்படின்னு மெசேஜ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இமெயில் ஐடிக்கு போயிடலாம். அது வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து அதாவது இந்த ஆக்டிவேஷன் லிங்க் வந்து மெயில் ஐடிக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயில் ஐடிக்கு டேரெக்டாக போயிட வேண்டியதான். இப்போ மெயில் ஐடிக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அட்மின் அப்படின்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை வந்து இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ என்டர் யூசர் ஐடி, நம்ம இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண யூசர் ஐடி வந்து இதில் என்டர் பண்ணோம். நீங்கள் வந்து லாகின் ஐடி வந்து அதாவது உங்களுடைய இமெயில் ஐடியை லாகின் ஐடியை வச்சுருந்தீங்கன்னா இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். இல்லை யூசர் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த க்ரியேட் பண்ண ஐடியை வந்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இங்கேயே நம்ம வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அப்ளை பண்ணுறது, அதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது கண்டினியூ பண்ணலாம். அதனால் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி, இப்போ நம்ம அதாவது க்ரியேட் பண்ண லாகின் ஐடி வந்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே செட் பண்ண பாஸ்வேர்டு, அதாவது நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு அதை வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து கீழே உள்ள கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஹோம் பேஜில் இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ ரெண்டுக்குமே ஒரே லிங்க் தான். அதனால் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் 1 ஆல்டர்னேட்டிவ் 2 அப்படின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் உள்ளதுலேயே வந்து கிளிக் பண்ணிங்க, அதாவது 1ன்னு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்பிஐ செலக்ட் பண்ண, அதாவது ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு, அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கே இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு போயிடும். இப்போ வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஃபார், நம்ம வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நார்மலாக தற்கால் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிங்க. இப்போ வந்து புக்லெட் டைப்பு, அதாவது பாஸ்போர்ட் வந்து 36 பேஜில் வேணுமா 60 பேஜில் வேணுமா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. 36 பேஜுனாக்க அமௌண்ட் வந்து நார்மலாக உள்ள அமௌண்ட்டு தான். 60 பேஜ் வந்து டிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணுறது மாதிரி வரும். மற்றபடி எதுவும் டிஃப்ரெண்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து அடுத்தது வந்து அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ், இதில் கிவன் நேமில் உங்களுடைய நேம், சர்நேமில் உங்களுடைய இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷன்,
அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னாக்கா இதெல்லாம் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அந்த சேஞ்ச் பண்ண நேம் கொடுக்குறது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா நோன்னு டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த வில்லேஜ், அது வில்லேஜு சிட்டியை வந்து ஏதோ ஒன்று அதில் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது மேரிடா அன்மேரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பேனு ஓட்டர் ஐடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதனால தான் இஃப் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேனு ஓட்டர் ஐடி இதெல்லாம் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மைனராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேரண்ட் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. மைனராக இருந்தால் இதை வந்து நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்க சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள். இது வந்து அடுத்தது தான் நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் மை டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் பின் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இது எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு போங்க. இல்லை அப்படின்னு அதாவது ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதில் எதையும் சூஸ் பண்ணலைன்னா கேட்கும் அதே ஆப்ஷன் எஸ்ஆர்னு வந்து சூஸ் பண்ண சொல்லும். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இப்போ வந்து ஃபேமிலி டீட்டெயில் கேட்கும். அதாவது ஃபாதர் நேம், மதர் நேம், மேரேஜ் ஆகிருந்தாக்கா ஸ்பௌஸ் நேம் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் மேரிடுன்னு போட்டிருந்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் கேட்கும், இல்லைன்னா சிங்கிள் அப்படின்னாக்கா கேட்காது. இப்போ வந்து இதில் ஃபாதர் நேம், மதர் நேம் டைப் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம அந்த பேஜ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதாவது நம்மளுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டில் உள்ள கட்டத்தில் டைப் பண்ணு. அதாவது ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து டைப் பண்ணுங்கள். இதில் வந்து 48 கேரக்டர்ஸ் தான் வந்து டைப் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து போகுது அப்படின்னாக்க கீழே உள்ள லைனில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், கீழே உள்ள கட்டத்தில். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸுக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுடைய நேம், அதாவது நம்பரை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்கோடு, உங்களுடைய பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து மேண்டட்டரி. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே மேண்டட்டரி தான். அதனால் மறக்காமல் வந்து யூஸில் உள்ள இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இஸ் ப்ரெசன்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்குறாங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்குது அப்படின்னாக்கா எஸ் கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க. இல்லை அப்படின்னாக்கா நோ கொடுத்துருங்க. இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இதே மாதிரி மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு மெசேஜ் வரும், இதையும் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மெசேஜ் இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இது ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி நெக்ஸ்ட் பேஜில் எமர்ஜென்சி கான்டாக்ட்டுக்கு போகும். இப்போ எமர்ஜென்சி கான்டாக்டில் உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள ஒருத்தருடைய நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய அட்ரஸும் டைப் பண்ணலாம். நேமு அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடியெலாம் வந்து மேண்டட்டரி கிடையாது, கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் /பாஸ்போர்ட் டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது அஃபிஷியல் பாஸ்போர்ட்டு, ஏதாவது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் வந்து டீட்டெயில் அவைலபிள்னு கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா டீட்டெயில் நாட் அவைலபிள் அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் யூ எவர் அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூடு, அதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அப்ளை பண்ணி கிடைக்காம போயிருந்தோம்னா எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் சேவ் மை டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜ் அதர் டீட்டெயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேஸு, அதாவது
பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கிடைக்காம போச்சா, இது மாதிரி சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். அதாவது கோர்ட்டு கேஸ் இது மாதிரி எதாவது இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதில் நிறையா இருக்கும். இதெல்லாம் அப்படியே படித்து பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு மேக்ஸிமம் இல்லை இது யாருக்கும் இது மாதிரி இருக்காது. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துருங்க. இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயிலாம் எஸ் கொடுத்துட்டு நம்ம கொடுக்கணும். இல்லை அப்படின்னாக்க டேரெக்டாக எல்லாமே நோன்னு டிக் அடிச்சிருங்க. டிக் அடிச்சுட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹஸ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பாஸ்போர்ட் எப்படி பிரிண்ட் ஆகி வரும் அப்படிங்கிறது ப்ரிவியூவில் காமிக்கிறாங்க. இதில் பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆகி வர டீட்டெயில் மட்டும் தான் இதில் காமிக்கும். அதனால் இதில் டைப் அப்படின்னு இருக்கும், அதாவது பாஸ்போர்ட் டைப்பு, அதனால தான் பி அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சர் நேமு, கிவன் நேம், இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண டீட்டெயில், அதாவது பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆகிற மேட்ரு மட்டும் அதில் காமிக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உங்களுடைய நேமு, அப்பா பேர், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன், இதில் ப்ரூஃப் ஆஃப் பர்த்து, ப்ரூஃப் ஆஃப் ப்ரெசன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இதில் ரெண்டுக்குமே நீங்கள் ஆதார் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் ஆதார் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை ஒரிஜினல் ஆதார் கையில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஆதாரே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை பேன் கார்டோ ஏதோ ஒன்று, டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸுக்கு ஆதார் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ப்ரூஃபும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அட்ரஸுக்கு வேறு என்னென்ன ப்ரூஃப்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆதார் மட்டுமே இருந்தால் போதும், நம்ம பாஸ்போர்ட் எடுத்துடலாம். அதனால தான் ஆதாரே நீங்கள் ரெண்டுக்குமே செலக்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ப்ரூஃப் நீங்கள் பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ இதை கூட எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸு, உங்களுடைய பிளேஸ் செலக்ட் பண்ணி அதை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஃபார்ம் கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேமெண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்லோடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். இது மேண்டட்டரி கிடையாது. அதாவது நம்ம ஆன்லைனில் அந்த சைஸு இதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை அப்லோடு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மேண்டட்டரி கிடையாது. அப்லோடு பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும். இதில் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நேரில் போயோட நம்ம அந்த ஆதார், பேனு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் டீட்டெயில் இதெல்லாம் நேர்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம். அதனால் டேரெக்டாக பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நேரில் போய் தான் ஆகணும். அதனால் நேரில் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கேயே கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ இது பேமெண்ட் கேட்வே, அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டு. ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் இருக்குது, ஒரே கேட்வே தான். அதுக்கப்புறம் செலவுன்னு எடுத்தோடனே நம்ம எஸ்பிஐயில் போய்ட்டு பே பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் பே பண்ணுறது தான் நமக்கு ஈஸி, ஏன்னா உடனே வேலை முடிஞ்சிடும். அதனால் ஆன்லைன் பேமெண்ட் இந்த ஸ்டேட் பேங்க் லிங்க் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட், அதாவது எந்தெந்த அதாவது பிஎஸ்கே அவைலபிலிட்டி இருக்குது, எந்த டேட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதில் நமக்கு எது நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ சென்னை அப்படின்னா நமக்கு ஒரு 3 பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் வரும். சாலிகிராமம், அமஞ்சிகிரம், தாமரை இப்படி. இதே வேறு டிஸ்ட்ரிக் அப்படின்னா ஒவ்வொரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் காமிக்கும். அதாவது ஒன்று போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கும், இல்லை பாஸ்போர்ட் ஆஃபீஸாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் காமிக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. உங்களுடைய பிஎஸ்கே இல்லை பிஓபிஎஸ்கே ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது லொக்கேஷன் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செலக்ட் பண்ணது எந்த பிஎஸ்கே செலக்ட் பண்ணமோ அந்த கரண்ட் டேட்டு, அவைலபிலிட்டி டேட்டு காமிக்கும். நமக்கு இந்த கரண்ட் டேட்டு தேவையில்லை, ஃபியூச்சர் டேட்டு தான் தேவை. இப்போ இதில் 18/7 காமிக்குது. இல்லை அன்றைக்கி போக முடியாது, அடுத்து 20, 21 இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுது அப்படின்னாக்க நீங்கள் இங்கே கேலண்டர் அப்படி இருக்குது பாருங்கள், கேலண்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி டேட்டை காமிக்கும். அதாவது க்ரீனில் உள்ளது அவைலபிலிட்டி. அதில் ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு
பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதான் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நெட் பேங்கிங் இருக்குது, கார்டு பேமெண்ட், அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குதோ இல்லை என்ன வந்து உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குதோ, நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு தான் இருக்குது அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐயில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அதர் பேங்க் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதான் இதில் வந்து எந்த பேங்க் அப்படின்னு கேட்கும். இதில் மேலே இருக்கிற பேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உள்ள பேங்க் லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். அதில் வந்து உங்களுடைய பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா பேங்க் பேஜ் இப்போது அதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் ஆனதை ரிசிப்டும் இந்த மாதிரி வந்துடும். அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். இப்போ வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்டை கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து சில பேங்க் தான், இப்போ எஸ்பிஐ இல்லை மற்ற சில பேங்க்லாம் வந்து நீங்கள் பேமெண்ட் முடிச்ச உடனே டைரெக்டாக அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துடும். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபர்மேஷன் பேஜே வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்ணிங்கனாக்கா அதாவது ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸில் போய்ட்டு வெரிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்புறமா அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். இப்போ வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் தான் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்டை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு வேளை வந்து இப்போ பேமெண்ட் வந்து நமக்கு வந்து பே பண்ணணும் ஆனால் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாக்கா இது மாதிரி பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் காமிக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். அதாவது வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன் இந்த பேஜுக்கு லாகின் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தோம்னாக்கா இந்த அதாவது வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில், இதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை வந்து செலக்ட் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு பே அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இனிஷியேட்டட் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து பேமெண்ட் அங்கே பண்ணியிருப்போம். அப்போ வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா பெண்டிங்னு காமிக்கும், இல்லை பேமெண்ட் பண்ணியிருந்தோம்னா இனிஷியேட்டுன்னு காமிக்கும். ஏன்னா சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆனதான் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வராது. அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் இந்த இதுக்கு வந்துடுங்க. இல்லைனாக்கா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் எடுத்துட்டிங்கன்னா இதோட முடிஞ்சிடும். ஒருவேளை பெண்டிங்கு மற்ற ஏதாவது வருது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. இவங்க ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். இல்லைன்னா மற்றவங்களெலாம் அதோட முடிஞ்சிடும். இப்போ வந்து பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இனிஷியேட்டட் காமிக்கும், இல்லை பெண்டிங்னா பெண்டிங் காமிக்கும். இப்போ வந்து பே அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் இப்போ இது மாதிரி வரும். நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு ரீவெரிஃபை த பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ வந்து பெண்டிங்னு காமிக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 10 minutes கழிச்சு திரும்ப வந்து அதே வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷனில் போய்ட்டு திரும்பவும் வந்து ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸை பார்க்கணும். ஒருவேளை வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து திரும்ப பேமெண்ட் போடுறது மாதிரி வரும். ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். பயப்பட வேண்டியதில்லை. சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுன்னா நம்ம ரீபேமெண்ட்டு பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலுக்கு தான் போவோம். திரும்ப பேமெண்ட் 2 டைம் வந்து பாஸ்போர்ட் சேவை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஒன் டைம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க. அதனால் இந்த மாதிரி ஃபெயில்டுன்னு வந்தால் ரீபேமெண்ட் பண்ணணும். இல்லை சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா இங்கே இருக்கு பாருங்கள், சக்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்டில் போயிட்டு திரும்ப வந்து பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா திரும்ப வந்து ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் அப்படின்னு போய்ட்டு உங்களுடைய பிஎஸ்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துடும். இதுதான் வந்து பாஸ்போர்ட்டுக்கு, அதாவது நியூ பாஸ்போர்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அவங்களாவே அப்ளை பண்ணிக்கிற மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து நியூ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களாவே அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.